கிலோ 50 காசுக்கு மட்டுமே இடைத்தரகர்கள் கேட்டதால் மனம் உடைந்து அழிப்பதாக வெளியான அதிர்ச்சி வீடியோ. விவசாயிகளை பாருங்க, இந்த கோஸை நம்ம விளையிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு தெரியுங்களா? ஒவ்வொரு நாட்டுக்கு நம்ம 3 ரூபா 4 ரூபா செலவாகுது. ஆனால் வியாபாரிகள் 50 காசுக்கு 60 காசு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆனால் நாங்கள் விவசாயம் என்ன பண்ணுறது? பிள்ளை போல ஆயிரக்கணக்கில் எட்டி எட்டி பார்க்கும் முட்டைக்கோஸ். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி மலைப்பகுதியில் தக்காளி, மிளகாய், உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர், முட்டைக்கோஸ் உள்ளிட்ட மலை காய்கறிகள் மற்றும் ஆங்கில காய்கறிகளும் அதிக அளவில் விவசாயம் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு அறுவடை செய்யப்படும் காய்கறிகள் உள்ளூர் மற்றும் மேட்டுப்பாளையம், கோவை பகுதியில் உள்ள காய்கறி மண்டிகளுக்கு வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் தாளவாடி அருகே உள்ள அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த விவசாயி மாதேஷ் சுமார் 2 ஏக்கரில் முட்டைக்கோஸ் சாகுபடி செய்திருந்த நிலையில் அப்பகுதியில் முட்டைக்கோஸ் விளைச்சல் அதிகரித்ததால் வியாபாரிகள் 1 கிலோ முட்டைக்கோஸை 40 பைசாவுக்கும் 50 பைசாவிற்கும் மட்டுமே கேட்பதாகவும், கிலோ ஒன்றுக்கு வெறும் 40 பைசாவில் இருந்து 50 பைசா வரை மட்டுமே கேட்பதால் விவசாயி மாதேஷ் வேதனை அடைந்து கடின உழைப்பில் மண்ணில் வேர்வை சிந்தி விதைத்த நிலையில் அறுப்பு கூலிக்கு கூட கட்டுப்படாது என கூறி முட்டைக்கோசுகளை உழுது அழித்தார் என வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக அரசு விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது.